கூப்பிட்டுருமா கூப்பிட்டு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த இலக்கிய அமர்வு என்பது மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அரங்கேறியது. நம்முடைய முழுவதும் தமிழறிஞர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன, நம்மை ஊக்கப்படுத்துகின்றன. இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய அடுத்த அமர்வாக நம்முடைய தொல்லியல் அரங்கம் நிகழவிருக்கிறது. இந்த தொல்லியல் அரங்கத்திற்கு தலைமை ஏற்க தகுதி வாய்ந்த ஒருவர் வருகை தந்திருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் கூட தொல்லியல் அரங்குகளுக்கு தலைமை தாங்க மிக தகுதியான ஒருவர் உண்டென்றால் அது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை விட வேறு யாராக இருக்க முடியும்? அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் அகழாய்வு இயக்குனர் முனைவர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அரங்கில் 4 கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். தமிழின் தொன்மை என்ற பொருண்மையில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய கல்வெட்டு நிபுணர் பேராசிரியர் முனைவர் சு ராஜவேல் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு திராவிட நாகரிகத்தின் பிறப்பிடம் என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கிற தேசிய புவியியல் மற்றும் இடப்பெயர்வு சார்ந்த ஆய்வு திட்டங்களின் மேலாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பிச்சப்பன் ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக பூம்புகார் ஒரு புதிய பார்வை என்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்க இருக்கிற காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் எஸ்.எம். ராமசாமி அவர்களை முன்னணி இசைவோடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தொல்லியல் அரங்கில் இடம்பெயர்தல் என்ற தலைப்பின் கீழ் உரை வழங்க இருக்கும் திருவனந்தபுரம் உலக இடம்பெயர்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் வருகை திரு பேராசிரியர் மோ ஆ அப்துல் கலாம் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். மோ ஆ கலாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சிருக்கீங்க. ஐயா மைக் கொடுங்க. அந்த மைக் சவுண்ட் வைங்க. We cordially invite the eminent anthropologist Professor Dr. Abdul Kalam to the stage. டாக்டர் பிச்சப்பன் ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வெளியில் அரங்கம் அமர்வு தலைவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சிறப்பு செயலர் தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். மேடம் கொடுத்துட்டீங்க. வந்துங்க. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை தொடர்ந்து முனைவர் ராஜவேல் ஐயா அவர்களுக்கு நமது அமைப்பினுடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் இணைந்து பொன்னாடை அணிவித்து நூல் பரிசு வழங்குகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு திராவிட நாகரிகத்தின் பிறப்பிடம் என்ற பொருண்மையில்
உரையாற்ற இருக்கிற பேராசிரியர் முனைவர் பிச்சப்பன் ராமசாமி அவர்களுக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் அரசர் அருளாளர் அவர்களும் செயலாளர் ஞானசேகரன் அவர்களும் இணைந்து பொன்னாடை அணிவித்து நூல் பரிசு வழங்குகிறார். நாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். தொடர்ந்து பூமுடா ஒரு புதிய பாதை என்ற தலைப்பில் உரை வழங்க இருக்கிற ஆய்வுரை வழங்க இருக்கிற முனைவர் எஸ்.எம். ராமசாமி அவர்களுக்கு தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் இப்பொழுது சாதனை அணிவித்து நூல் பரிசு வழங்குகிறார். Now the President and the General Secretary will felicitate Professor Dr. Abdul Kalam, a prominent anthropologist. தொல்லியல் அரங்கின் தலைவர் போற்றுதற்குரிய திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களிடம் இந்த அரங்கம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டது. யூடியூப் போறது நான் மாட்டிக்கிறேன். அங்கே மாட்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் இன்று பெருமையுடன் ஒரு மணி விழாவை சென்னையில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்கு தலைமையேற்றுள்ள உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் அரசர் அருளாளர் அவர்களே, பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொல்லியல் அரங்கம் என்ற ஒரு தலைப்பில் தமிழ் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக கருதப்படும் ஒரு அரங்கமாக இன்று இந்த மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்புக்குரிய செய்தியாகும். ஏனென்றால் இதற்கு முன்னால் நடந்த அனைத்து உலக தமிழ் மாநாட்டிலும் இலக்கியத்தை பற்றித்தான் நாம் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இலக்கியத்தில் நாம் பறந்து விரிந்து பல ஆய்வுகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதை யாரும் மறுப்பதற்கில்லை, மறைப்பதற்கு இல்லை. இருந்தாலும் இந்த மாநாட்டில் இன்றியமையாக கருதப்படும் மனித இன தோற்றம், அந்த மனித இனத்தின் தோற்றத்திற்கு அடிப்படையாக விளங்குவது இந்த தொல்லியல் என்ற ஒரு சான்று. அந்த தொல்லியல் அடிப்படையில் நம்முடைய தமிழ் வரலாற்றை நாம் எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதனால் வரை நாம் பேசிய அனைத்து செயல்களையும் இந்த உலகம் நம்மை நம்பவில்லை. கடைசி வரை நீங்கள் உங்களுடைய தொல் எச்சங்களை நீங்கள் காண்பிக்காத வரை நாங்கள் எதையுமே நம்ப மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த உலகத்திற்கு முன்னால் தொல் எச்சங்கள் இருக்கின்றன. அந்த தொல்லெச்சங்களின் அடிப்படையில் நம்முடைய வரலாற்றை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று நாம் ஒரு முயற்சியை எடுத்தோம். அந்த முயற்சி இன்று உலகளவில் வெற்றி பெற்றுள்ளது. அதன் விளைவாகத்தான் இன்று கீழடிங்கிற இடம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. நாம் இலக்கியத்தில் சிறந்தவர்கள், நம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை. நம்மிடம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. என்னுடைய பேராசிரியர் சங்க இலக்கியத்தை சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடாது, அது தொல் பழந்தமிழ் இலக்கியம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் சங்கம் என்ற சொல்லே நம்முடைய தமிழ் சொல் அல்ல, அது சமஸ்கிருத சொல். அதை அதற்கு வைக்க கூடாது, நம் தொல் பழந்தமிழ் இலக்கியங்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை அவர் விடுக்கிறார். ஏனென்றால் உலக இலக்கியங்களிலே மிகச் சிறப்பான ஒரு இலக்கியம் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். ஏனென்றால் மானிடத்தை பற்றி பேசிய இலக்கியம். உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் எத்தனையோ மொழியில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால்
அனைத்து இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சார்புள்ள ஒரு இலக்கியங்களாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். ஆனால் மானிடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியமாக நம்முடைய இலக்கியம் இருப்பது மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் விளங்குகிறது. அந்த இலக்கியங்கள் கூறி சென்ற சொற்களை வைத்து நாம் இன்று தொல்லியலை நாம் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அதை செய்வதற்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அரங்கத்துல பெரும் அறிஞர்கள் பெருமக்கள் இங்க வந்து கூடியுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்முடைய தமிழின் தொன்மையை பற்றி பேசுவதற்கு பேராசிரியர் ராஜவேல் அவர்கள் வந்துள்ளார்கள். அதேபோல் திராவிட நாகரிகத்தின் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று பேசுவதற்கு நம்முடைய பேராசிரியர் பிச்சப்பன் அவர்கள் வந்துள்ளார்கள். மேலும் பூம்புகாரின் ஒரு புதிய பார்வை என்று பேசுவதற்கு பேராசிரியர் ராமசாமி அவர்கள் வந்துள்ளார்கள். அதேபோல் இடம்பெயர்தல் எவ்வாறு நாம் பயணித்தோம் என்பதை பேசுவதற்காக மானுடவியல் வல்லுநர் உயர் திரு பேராசிரியர் கலாம் அவர்கள் வந்துள்ளார்கள். ஏன் தொல்லியல் என்ற ஒரு பார்வை நாம் இன்று அதற்கு நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது என்றால், உலகம் தொல்லியல் அடிப்படையிலான ஆய்வுகளையே நம்புகிறது. நாம் இலக்கியத்தில் சொல்லுகின்ற ஆய்வுகளை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ரோமிலா தாப்பர் போன்ற பேராசிரியர்களே நம்முடைய இலக்கியத்தை பார்த்து மறுத்து வந்தவர்கள் தான். அவர்கள் நம்முடைய இலக்கியத்தை பார்த்து வெறும் அரை பழங்குடி நாகரிகமாகத்தான் நீங்கள் இருந்துள்ளீர்கள் என்ற செய்தியை பல நாளும் சொல்லி வந்தவர். ஆனால் அவர் அந்த கீழடி ஆய்வுகளையும் கேரளாவில் நடைபெற்ற பட்டினம் என்ற ஒரு ஆய்வையும் அந்த ஆய்வு சொற்பொழிவுகளை 2016ஆம் ஆண்டு நடந்த இந்திய வரலாற்று பேராயம் கேரளாவில் நடந்த இந்திய வரலாற்று பேராயத்தில் எடுத்துரைக்கும் பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், நாம் தமிழக வரலாற்றை நாம் தொல்லியல் அடிப்படையில் நாம் பார்க்கவில்லை, வெறும் இலக்கியங்கள் அடிப்படையில் பார்த்தோம், அதனால்தான் இந்த ஒரு கருத்தை நாம் தவறுதலாக சொல்லி வந்தோம் என்பதை உணர்ந்து அவர் எடுத்து கூறினார். ஏனென்றால் நம்முடைய வளமை நம்மிடம் பல வகையில் உள்ளன. இலக்கிய வடிவத்தில் உள்ளன, கல்வெட்டு வடிவத்தில் உள்ளன, அதே போல் கட்டிட வடிவத்தில் நம்மிடம் உள்ளன, அதே போல் தொல்லியல் எச்சங்களாகவும் நம்மிடம் கிடைக்கின்றன. தொல்லியல் எச்சங்களை நாம் பார்க்க தவறிவிட்டோம் என்ற ஒரு செய்தியை அவர் உணர்த்தினார். அவ்வாறு உணர்ந்து கொண்ட ஒரு பழம்பெரும் நம்முடைய வரலாற்று பேராசிரியர் ரோமிலா தாப்பர் அவர்கள். ஏன் நாம் தொல்லியலை விட்டு இதனால் வரை நாம் பிரிந்திருந்தோம் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. இலக்கியமும் தொல்லியலும் இரண்டும் இணைவிடையாத சகோதரர்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு இலக்கியம் இல்லை என்றால் தொல்லியலே கிடையாது. தொல்லியல் என்பது ஒரு நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற ஒரு பொருள்களை கொண்டு ஆய்வு செய்கின்ற ஒரு முறை. அந்த பொருட்கள் நமக்கு ஆதாரங்களாக விளங்குகின்றன, அடிப்படை ஆதாரங்களாக விளங்குகின்றன. பிரைமரி சோர்ஸ் நம்ம சொல்றோம். அந்த பிரைமரி சோர்ஸுக்கு எது நமக்கு ஒரு இலக்கியமாக அமைகிறது என்றால் நம்முடைய செவ்வி இலக்கியங்கள் தான் முக்கிய ஆதாரங்களாக அமைக்கிறது. அதை எவ்வாறு நாம் ஒப்பீடு செய்கிறோமோ அப்பொழுதுதான் வரலாறு என்பது முழுமை அடைகிறது என்ற ஒரு கருத்து நாம் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதனால் வரை ஒரு நகர நாகரிகத்திற்கான அடையாளங்கள் இல்லை என்ற கருத்தை ஆணித்தரமாக சொல்லி வந்தார்கள். நீங்கள் காவேரி பூம்பட்டினத்தை அகழாய்வு செய்திருக்கலாம், அரிக்கமேட்டை அகழாய்வு செய்திருக்கலாம், ஆதிச்செல்லூரை அகழாய்வு செய்திருக்கலாம், ஆனால் ஒரு நகர நாகரிகத்துக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்ற கருத்தை அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த கருத்தை மறுத்த இடம் கீழடி. இல்லை, நம்மிடம் தொல்லியல் எச்சங்கள் இருக்கின்றன. அந்த தொல்லியல் எச்சங்களை நாம் சரியாக இலக்கியத்துடன் நாம் இணைத்து பேசவில்லை. பேசாத காரணத்தினால் தான் நம்முடைய வரலாற்றை முழுமையாக நாம் சரியாக கட்டமைக்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தை கீழடி எடுத்து சொன்னது. கீழடி எடுத்து சொன்ன விதம் ஒரு முக்கியமான ஒரு தரவாக என்று அமைந்துள்ளது. ஏனென்றால் இதனால் வரை நடந்த தொல்லியல் அகழாய்வுகள் ஒரு மறைமுகமாக நடத்தப்பட்ட ஒரு தொல்லியல் அகழாய்வுகளாக இருந்தது. அதனால்தான் யாருக்குமே இந்த தொல்லியல் அகழாய்வுகளை பற்றி செய்திகள் வெளியே செல்லவில்லை. ஆனால் கீழடி நடந்த பொழுது அது வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்காக ஒரு அகழாய்வாக நடத்தப்பட்டது. மக்களுக்காக நடத்தப்பட்ட அகழாய்வின் மூலம்தான் இன்று உலகம் முழுவதும் அந்த கீழடி பேசப்பட்டு வருகிறது. இது போன்ற பல இடங்களை இன்று நமக்கு தோன்றுவதற்கு தூண்டுதலாக அமைந்துள்ளது. கீழடி மட்டும் ஒரு ஒற்றை நகர நாகரிகம் அல்ல, இது தமிழகம் முழுவதும் உள்ளது என்பதுதான் இன்றைய கருத்து. ஏனென்றால் ஒரு காலத்தில் இலங்கையும் தமிழக பகுதியும் இணைந்த பகுதி தான். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சேது சமுத்திர திட்டம், சேது சமுத்திர கால்வாய், ராமர் பாலம் என்று.
ராமர் பாலம் என்ற ஒன்று என்று அறிவியல் ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அந்த அமைப்பு என்றுமே கிடையவே கிடையாது. அதான் உண்மை. ரெண்டும் இணைந்த பகுதி. இன்று லண்டனில் உள்ள மருத்துவர் தியாகராஜன் என்பவர் நம்முடைய இந்த கீழடி அடிப்படையாக கொண்டு இலங்கையில் இருக்கின்ற தொழில் எச்சங்களை எவ்வாறு நம் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் எச்சங்களோடு ஒப்பீடு செய்து அதனுடைய கால அளவை நாம் நிர்ணயிப்பது என்பதற்கான விரிவான ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்தும் நம் இந்திய பகுதியும் இலங்கை பகுதியும் இணைந்த ஒரு பகுதியாகத்தான் இருந்துள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு சமீப காலமாகத்தான் அந்த பகுதியில் நீரால் மூழ்கடிக்கப்பட்டு இந்த தீவுகளாகவும் ராமர் பாலமாகவும் கருதப்பட்டு வருகிறதாக செய்திகள் நமக்கு வருகின்றன. ஏனென்றால் அத்தகைய ஒரு வளமையான ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்த பகுதிகளாக இருந்துள்ளனர் என்பதுதான் நமக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும். அதைவிட இன்று பிச்சப்பன் அவர்கள் தான், அவரைத்தான் முக்கியமாக சொல்ல வேண்டும். பேராசிரியர் பிச்சப்பன் அவர்தான் முன்னோடி. தமிழகத்திலே இந்தியாவிலே மிக பழமையான DNA என்று சொல்லப்படுகின்ற மரபணுவை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதுவும் குறிப்பாக 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய முதல் மனிதன் கடற்கரை வழியாக இந்தியாவிற்கு வந்தான். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் தேனி மாவட்டம் ஜோதிமாணிக்கபுரம். அவருடைய பேர் வீர்மாண்டி என்பதை நிரூபித்தவரே அவர்தான். அவர் இல்லை என்றால் அந்த மரபணுவை கண்டறிவதற்கு ஆட்கள் இருந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதனாக தோன்றிய பிறகு 1,00,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி அவன் கடற்கரை வழியாக முதலில் இந்திய துணைக்கண்டத்துக்கு வந்தவன் என்பதை அவர் ஆய்வுகளின் மூலம் நிரூபித்துள்ளவர் என்று சொல்லும்போது மிகவும் பெருமைக்குரிய செய்தி. இதற்கு பின்னாலும் படிப்படியாக அந்த மரபணுவுக்கு M130 என்று குறியீடை கொடுத்தார்கள். அதுதான் இந்தியாவில் இன்று இருக்கின்ற மக்கள் தொகையில் மிக பழமையான மக்களாக கருதப்படும் அந்த M130 என்று சொல்லப்படுகின்ற M130 என்ற மரபணுவை சுமந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் தான். குறிப்பாக சொல்ல வேண்டும், அந்த தமிழர்கள் குறிப்பாக அந்த மரபணு இந்தியாவில் ஒரு 5% தான் என்று இருக்கிறது. 5% தான் அந்த மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆப்பிரிக்காவிலும் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் இருக்கிறார்கள், நம்முடைய அந்தமான் நிக்கோபார் பகுதியிலும் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியா வரை அவர்கள் சென்றுள்ளார்கள் என்பதை நிரூபித்திருக்கிற செய்தி மிகவும் மிகவும் உன்னதமான செய்தி. இது போன்ற அறிவியல் அடிப்படையிலான ஆய்வுகள் இன்று முன்னெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திராவிட நாகரிகம் என்று. திராவிட நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் சிந்து சமவெளி மக்கள் திராவிட நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்பது இன்று ஆணித்தரமாக நாம் மரபணு ரீதியாக நாம் சொல்லி நம்முடைய வரலாற்றை நாம் இன்று கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதற்கு முன் பின்தான் அந்த ஆரிய மரபணான R1A1 என்ற மரபணு கிமு 1500க்கு பின் தான் வந்தது என்பது அறிவியலாளர்களால் முழுமையாக ஒத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அதுதான் உண்மை. சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள், இந்த தென்னிந்திய பகுதியில் வாழ்ந்தவர்கள், பல அலைகளாக இங்கு குடியேறி அவர்கள் தான் இந்த திராவிட பழங்குடிகளாக இந்தியா முழுவதும் வாழ்ந்து வருகிறோம். இந்தியாவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80% பேர், இன்னைக்கு மக்கள் தொகையில் 80% பேர் இந்த திராவிட இன மக்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற கருதுகோள் நிலவுகிறது. அதனால்தான் வட திராவிட மொழிகள் என்றும் தென் திராவிட மொழிகள் என்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதியில் பேசுகின்ற பிரகுயி என்ற மொழி பாகிஸ்தானின் திராவிட மொழியாகவும் நாம் கருதுகிறோம். இது போன்ற பல அமைப்புகள் இந்த தொல்லியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அவைகள் எல்லாம் முழுமையாக நாம் நம்முடைய தமிழ் வரலாற்றோடு இணைக்க வேண்டும். இணைத்து பார்க்கும் பொழுதுதான் முழுமையான வரலாறு கிடைக்கும். இலக்கியம் என்பது ஒரு தரவு, அதே போல் தொல்லியல் என்பதும் ஒரு தரவு, கல்வெட்டு என்பதும் ஒரு தரவு. ஆனால் அனைத்து தரவுகளையும் நாம் இணைக்க வேண்டும். இணைக்கின்ற ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நாம் கருதுகிறோம். என்றால் வருங்காலம் இன்று அறிவியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அறிவியல் தான் நமக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கப் போகிறது மற்றும் வரலாற்றை கட்டமைப்பதற்கு. அந்த வரலாற்றை கட்டமைப்பதும் அறிவியலாளர்கள் தான் என்று நம்முடைய அரங்கத்திற்கு பேச வந்துள்ளார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடமாவது ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பளித்தால் தான் 4 பேர் உள்ளார்கள். 4 பேர் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த கருத்துக்கள் தான் தொல்லியலுக்கு ஒரு உரமூட்டும். தொல்லியல் அறிவியலோடு இயங்குகிறது.
தொல்லியல் மூலம் வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும், தமிழக வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அவைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பின் ஒவ்வொருவராக அறிஞர்கள் பெருமக்கள் வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள். அவருடைய கருத்தை நீங்கள் அறிந்து கொண்டு எவ்வாறு நம் வரலாறு எழுதப்படுகிறது, இனிமேல் எவ்வாறு நாம் வரலாற்றை உருவாக்க வேண்டும், இதனால் வரை சொல்லப்பட்ட வரலாறு எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துச் சொல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.